ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பிளாக் டவுன் தமிழ். நான் கிருபா சந்திரசேகர். இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோலனா, லாஸ்ட் இயர் நம்ம ஒரு கூல் ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஷீட்டு கொஞ்சம் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணாமே ஒரு எமர்ஜென்சியில் பண்ணது. நல்லா மே மாதம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அப்படியே ஒயிட் சிமெண்ட்டும் ப்ளஸ் டேப் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கலந்து போட்டேன். அது வந்து ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபிங், வாட்டர் லீக்கேஜு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெமிக்கல். அதுலேயும் ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு அந்த கூலிங் இருந்துச்சு. பட்டு இந்த மழையில் வந்து அது போயிடுது. அதனால் இந்த முறை டேம் ப்ரூஃப் மாதிரி ஒரு விஷயம் போடலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல்மேட்டு ஃப்ரெண்டு தான் பெயிண்டரு, அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இந்த முறை அதை மாதிரி போட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுரண்ட போகிறாங்க. ப்ரைமர் ஒர்க் அது போயிட்டுருக்கு. சுரண்டதுக்கப்புறமா நம்ம இது மேலே கோட் போடுவோம். மெயினாக இது சுற்றி இருக்க அந்த சிமெண்ட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக பூசிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடியே. அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு வேளை சிமெண்ட் ஷீட் இது மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது இருந்தாக்கா இந்த மாதிரி சைட்லலாம் போட்டு இந்த ஷீட்டு நல்லா சுரண்ட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது போல் சைடில் நல்லா சிமெண்ட்டை போட்டு ஒரு நல்ல மேஸ்திரியை வச்சு பூசிக்குங்க. பூசிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு நல்லா தண்ணி ஊற்றணும். இதுக்கு மேலே ஒரு 2 நாள் ஊற்றினா போதும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக இது எல்லாத்தையுமே சுரண்டி முடிச்சாச்சு, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து சுரண்டினது மட்டும்தான். இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிப்ரவரி மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏப்ரல் மே கிட்ட வந்து ரொம்ப சூடாக இருக்கேன்னு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு 6 மணி 5:30 மணி அது மாதிரி ஆரம்பித்து ஒரு 10 மணிக்குள்ளே வெயில் வரத்துக்குள்ளே முடிச்சிடுறது பெட்டர். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட உண்மையிலே. இது வந்து இந்த மாதிரி ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயருமே வந்து மேல ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் சொல்கிறேன். நாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கோட்டிங் வந்து இந்த சன் ஹீட்டால் ஃபுல்லாக வெடிச்சிடுச்சு. அது இல்லாமல் மழையில் வந்து அப்படி அப்படியே பேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இரும்பு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிறது பெஸ்ட்டு. அந்த பாசியெல்லாம் தேய்ச்சிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டா ரொம்ப க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம சிமெண்ட் ஷீட்லாம் கழுவியாச்சு. அடுத்ததாக பெயிண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குற இந்த பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்தான், இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து எல்லாம் முடித்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே அந்த ஹீட் டெம்பரேச்சர்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுபோல் சிமெண்ட் ஷீட் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சம்மருக்கு ஃபேன் போட்டால் காற்று ரொம்ப சூடாக வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு அனலாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. உடம்புக்கே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஹீட் ஆகிடும். இது மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணேன். கொஞ்சம் காஸ்ட் ஹையாக இருந்தாலும் இது பெட்டராக தான் இருக்குது.
வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் பெயிண்ட் வேலையை பாதியில் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் மிச்சம் பாதியை வந்து நல்லா திரும்பவும் சுரண்டிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இது செஞ்சிட்ருக்கோம் நம்ம. இது மாதிரி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு நல்லா அந்த பெயிண்ட் க்ரிப்பாக ஒட்டும். அதனால தான் இது பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் மஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு வழியாக மிச்சம் மீதி இருந்ததையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக காய வச்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங் ஒரு 6:30 ரேஞ்சில் ஒர்க் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து கிராக் சீல். இது வந்து பெயிண்ட் ஷாப்லேயே கிடைக்கும். இதை வந்து நம்ம அந்த சிமெண்ட் ஷீட் ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சி, கிராக்காக இருந்துச்சு, இல்லை அந்த செவுத்துலேயே வந்து இந்த சிமெண்ட்டு கொஞ்சம் ஹீட்டால் எங்கேயாச்சும் வெடிப்பு இருந்துச்சு, கிராக் இருந்துச்சுனாக்கா ஃபில் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணோம்னாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அதுக்காக இந்த கிராக் சீல் யூஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தெர்மாக்கோலை வந்து பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாக்கா ஒரு லிக்விட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை அப்ளை பண்ணாலும் இந்த கிராக்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி யார் வேணாலும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதை பண்ணுறதுக்கு தனி டைம் தேவை. அதுக்கு ஒரு ஐடியா தெரியணும். அதனால் இந்த மாதிரி கிராக் சீலே வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. நல்லாயிருக்கு இது வந்து. ம்
சொல்லுங்கள். ஒரு பக்கம் காற்றடிக்குது, குடம் மடங்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் நம்ம பெயிண்ட் இருக்குது, வெயில் வரல, வெயில் வருது, அதை சரி பண்ணணும். இன்னொரு பக்கம் ரொம்ப ஹீட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்றும் முடியலைங்க. தயவு செஞ்சு நீங்களாம் பெயிண்டிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கூல் ட்ரிப் பண்ணும்போது பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. இந்த மாதிரி டைமில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தான் தலைவலி. பார்த்தீங்களா என் நிலமைய? ஃபைனலாக 2 கோட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 கோட் போட்டிருக்கோம் இதுக்கு. ஏன்னா 2 கோட் போட்டால் தான் அது கொஞ்சம் திக்னஸ், அந்த டார்க்னஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு ஷார்ட்ஸாக வீடியோ போட பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.